ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு சிஎஸ்எஸ் சீரீஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், பேக்ரவுண்ட் ஸ்டைலிங், டெக்ஸ்ட் ஸ்டைலிங், பாக்ஸ் மாடல் எல்லாமே பார்த்தோம். ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம். அதாவது சிஎஸ்எஸ் பார்ட் 2ல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் எப்படி பொசிஷன் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிள் லேஅவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்மூத் அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் எல்லாம் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கரெக்டாக? சம் பாக்ஸஸ் வந்து ஃபுல் வித் எடுத்துக்கும், லைக் ஹெட்டிங்ஸ் அதெல்லாம். சம் பாக்ஸஸ் வந்து சைட் பை சைடு உட்காரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எலமெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா பட்டன்ஸ் வந்து சைட் பை சைடு வைக்க முடியாது, எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ட்ரு பண்ண முடியாது, எலமெண்ட்ஸ் கரெக்டாக ஹைட் பண்ண முடியாது. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரோல ஒருத்தர் உட்கார்றது, ஓகேவா? அதே இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெஞ்சில் பக்கத்தில் உட்காருவாங்கல்ல. ஸோ அதை வந்து இன்லைன் எலமெண்ட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இன்னும் ரியல் வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா இது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ நேவிகேஷன் மெனூஸ்லாம் இருக்குல்ல, ஸோ லிங்க்ல ஹரிசாண்டலாக இருக்கும், ரைட்? அதுக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இமேஜோட கேலரிஸில் வந்து ஃபோட்டோஸ்லாம் சைட் பை சைடு காட்டும், அதுக்கும் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் ஃபார்ம் பட்டன், சப்மிட் பண்ணுறது, கேன்சல் பட்டன்ஸ் எல்லாமே வந்து சைட் பை சைடு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்லைன் பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ கோடாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து HTML ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஸோ நான்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நான் சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாடியில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அதனால பிளாக் எலமெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் H2 டேக் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ H2ல வந்து பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் வித் எடுத்துக்கும். ஸோ புது லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அதனால் இப்போ H2 கொடுத்துட்டேன். H2ல வந்து அடுத்த டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து பிளாக் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ பிளாக் பாக்ஸ், ஓகே. இது ஒரு பிளாக்கு. ஸோ இங்கே வந்து ஸோ திஸ் இஸ் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிவ் கொடுக்கலாம். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து சேம் கிளாஸ் நேம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் ஆல்சோ ஏ பிளாக்னு போடுறதில்ல, திஸ் ஆல்சோ ஏ பிளாக் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இன்லைன் எலமெண்ட் பார்க்கலாம்.
ஸோ இன்லைன் எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா சைட் பை சைடு உட்காரும். அதாவது இதுக்கு வந்து ஹைட் வித் வந்து செட் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு நான் வந்து H2 எக்ஸாம்பிள் கொடு H2 டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து இன்லைன் தானே. ஸோ நான் இன்லைன் எலமெண்ட் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் ஸ்பேன் கொடுத்துட்டு ஸ்பேனுக்குள்ள வந்து நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னன்னா இன்லைன் பாக்ஸ்னு கொடுக்குறேன். மேலே வந்து பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறனால பிளாக் பாக்ஸ்னு கொடுத்தேன். இது வந்து இன்லைன் எலமெண்ட் அப்படிங்கிற நான் இன்லைன் பாக்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இன்லைன் ஹைஃபன் பாக்ஸ். ஓகே. ஸோ இன்லைன் ஒன் சேம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம். inline 2 inline 3. ஓகே. ஸோ inline 2 inline 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்லைன் பிளாக். ஓகேவா. ஸோ இன்லைன் பிளாக். ஸோ இன்லைன் பிளாக் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆஃப் போத். சைட் பை சைடு உட்காரும். இதுக்கு வந்து ஹைட்டு வித் எல்லாம் செட் பண்ண முடியும். ஸோ இன்லைன் பிளாக்கை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு H2 போட்டுக்கிறேன். H2ல வந்து இதோட இன்லைன் பிளாக்கா. ஸோ இன்லைன் பிளாக்கு நேம் வச்சுட்டு அடுத்து வந்து டிவ்வுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ டிவ் அதோட கிளாஸ் வந்து இன்லைன் பிளாக்னே வச்சுக்கலாம். ஸோ இன்லைன் பிளாக் வச்சுட்டு இங்கே வந்து நான் பாக்ஸ் 1 நேம் வைக்கலாம். ஸோ பாக்ஸ் 1. ஓகேவா. சேம் அதே மாதிரியே இங்கே வந்து பாக்ஸ் 2 இங்கே வந்து பாக்ஸ் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விசிபிலிட்டி வெர்சஸ் டிஸ்பிளே நன். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விசிபிலிட்டி அண்ட் டிஸ்பிளே. இப்போ H2 டேக்ல சேம் அதே மாதிரி நம்ம விசிபிலிட்டி வெர்சஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வெர்சஸ் டிஸ்பிளே நன். ஸோ இங்கே வந்து நான் டிவ்வே கொடுக்குறேன். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் விசிபிள். இது வந்து விசிபிள் ஆகும். இட்ஸ் விசிபிள்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம்னா விசிபிள் பாக்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ விசிபிள் ஹைஃபன் பாக்ஸ்னு வச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் டிவ்வுக்கு என்ன நேம் கிளாஸ் நேம் கொடுக்கலாம்னா ஹிடன் பாக்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ ஹிடன் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இது வந்து என்ன பண்ணுன்னா ஹிடன் ஆகும் பட் ஸ்பேஸும் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் விசிபிள், இட்ஸ் ஹிடன் அண்ட் ஆல்சோ டேக் ஸ்பேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிவ்வுக்கு என்ன கொடுக்கலாம்னா கிளாஸ் நேம் வந்து நன் பாக்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ நன் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இது லே அவுட்லேயே இருக்காது. ஓகேவா. ஸோ நாட் ஆன் லே அவுட். ஓகே. இது எல்லாத்துக்குமே ஸ்பேசஸ் தனியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிவ்வுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து விசிபிள் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. விசிபிள் ஹைஃபன் பாக்ஸ். இது வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா. ஸோ இட்ஸ் விசிபிள். ஓகே.
இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்எஸ் போடலாம். HTML சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இதில் தான் மேஜிக்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து பாடிக்கு காமனாக ஒன்று கொடுப்போமா. ஸோ பாடி டேக்னு கொடுத்துட்டு இதில் கர்லி பிரேசஸ். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ஏரியல் கொடுத்துட்றேன். நைஸ். ஓகே, தட்ஸ் வை ஐம் சூஸிங் திஸ். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம் ஸ்பேசிங்காக, காமன் ஸ்பேசிங்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம், லைட் கிரே பேக்ரவுண்ட் கொடுக்கலாமா. ஸோ அதுக்காக ஹேஷ் F4 ஆல்ரெடி இருக்குது. இது வந்து ஒரு லைட் கிரே கலரு. ஸோ ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இப்போ H2க்கு வந்து காமனாக ஒன்று கொடுக்கலாம். ஸோ H2 எப்படி இருக்க போகுதுன்னா கலர் ஹேஷ் 333 கொடுத்துடலாமா. 333. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மார்ஜின் டாப் கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஸ்பேசிங் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 30 பிக்சல் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேற என்ன கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளோட இங்கே வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது, இன்லைன் எலமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதா. அதாவது ஃபுல் வித் எடுத்துக்கும் புது லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோமா. இப்போ வந்து அதுக்கானது கொடுக்கலாம். சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா. நம்ம அங்கே கிளாஸ் என்ன கொடுத்தோம், டாட் பிளாக் பாக்ஸா, பிளாக் பாக்ஸ் ஹைஃபன் பாக்ஸ். ஓகே, இப்போ வந்து கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் இருக்க போகுதுன்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துட்டு ஹேஷ் 3498 டிபி. ஓகே, ப்ளூ வந்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஐ எம் சூஸிங் ஒயிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேடிங் கொடுக்கலாம். ஸோ பேடிங் எதுக்காகனா கண்டென்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அதுக்காக பேடிங் ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன் நான். அடுத்து என்ன பண்ணலாம், மார்ஜின் கொடுக்கலாமா. ஸோ மார்ஜின் எங்கேருந்து கொடுக்கலாம்னா ஓகே 4 பக்கமும் கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் கொடுத்துட்டு டாப் டு பாட்டம் ஸ்பேசிங்காக ஸோ மார்ஜின் 10 to 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து ஃபுல் வித் எடுத்துக்கும் புது லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் வித்தும் ஹைட்டும் செட் பண்ண முடியும். ஓகே, இந்த ரெண்டையுமே சேவ் பண்ணிட்டு நம்ம லைவ் சர்வே பார்க்கலாம். ஸோ ரெண்டையும் சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் ஆல் கொடுத்துட்டு இங்கே கோ லைவ் கொடுத்தோன்னா ஓகே, இதுக்கு நான் இன்னும் கொடுக்கல. வெயிட், நான் வந்து இந்த இன்லைன் விசிபிளுக்குலாம் நான் வந்து சிஎஸ்எஸ் கொடுக்கல. நான் கொடுத்தது வந்து பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கானது மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா. ஸோ நம்ம செட் பண்ண ப்ளூ கலர் வந்தாச்சு, ஒயிட் கலர் வந்தாச்சு. ஒவ்வொரு கண்டென்ட்டும் புது ஸ்லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஓகே, இதுதான் வந்து பிளாக் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஃபுல் வித் எடுத்துக்கிச்சா. ஸோ இங்கே இருக்க ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. இப்போ எதாவது பிளாக் எலமெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்லைன் எலமெண்ட்கான அது பார்க்கலாம். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணோம், சைட் பை சைடு உட்காருன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து ஒர்க் ஆகாது. சேம் அப்போ நம்ம அங்கே வந்து என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. சேம் நாம இப்போ அது இங்கேயும் போட்டுடலாம். ஸோ டாட் இன்லைன் பாக்ஸ் தானே, இன்லைன். ஓகே, இன்லைன் பாக்ஸ். ஸோ இன்லைன் பாக்ஸ் இங்கே என்ன கொடுக்கலாம், இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமா. அங்கே ப்ளூ கொடுத்தோம். ஸோ இங்கே ரெட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஹேஷ் 734C3C நினைக்கிறேன். ஓகே, இதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கும் வந்து கலர் வந்து ஒயிட் கலர் லெட்டர்ஸ் வர மாதிரி கொடுக்கலாம். ஸோ கண்டென்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்க போகுது. அடுத்து வந்து பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துருவோம். ஸோ பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துடலாம். இதுக்கு டிஃபால்ட்டாக வந்து என்ன இருக்கும்னா டிஸ்பிளே வந்து இன்லைனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்க்கலாமா.
ஸோ எலமெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காரும், லைக் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் அந்த மாதிரி. இதில் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான், நல்லா கேட்டுக்கோங்க. ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ண முடியாது இன்லைன் எலமெண்ட்ல. ஸோ ஒன்லி நீடட்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். எவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். டாப் பாட்டம் மார்ஜின் ஒர்க் ஆகாது, லெஃப்ட் ரைட் மார்ஜின் ஒர்க் ஆகும். ஓகே, இதை இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ரெட் கலரில் வரும். ஸோ இன்லைனில் வந்து ரெட் கலரில் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து சைட் பை சைடில் எலமெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் உட்காரும், லைக் வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ் அந்த மாதிரி. இதை வந்து வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். அண்ட் தென் டாப் பாட்டம் மார்ஜின் வந்து ஒர்க் ஆகாது, லெஃப்ட் ரைட் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்லைன் பிளாக் பார்க்கலாம். இது வந்து ஒரு மேஜிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்க்க போறது வந்து இன்லைன் பிளாக். ஓகே, இன்லைன் பிளாக் இதில் வந்து நாம என்ன நேம் யூஸ் பண்ணிக்கோன்னா, நான் வந்து இங்கேயே போயிட்டு கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன் நமக்கு, இங்கே இன்லைன் பிளாக் தான் இருக்கு. இது வந்து டாட் அப் பண்ணிட்டு இந்த போட்டோன்னா இன்லைன் பிளாக். இதில் வந்து டிஸ்பிளே ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளே இன்லைன்னு கொடுத்துடலாம், இன்லைன் பிளாக். ஓகே, டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டு இது வந்து சைட் பை சைடு உட்காரும். அண்ட் தென் வந்து வித் அண்ட் ஹைட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ க்ரீனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இங்கே இருக்கு, இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாற்றுறேன். அடுத்து வந்து கலர் வந்து ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட் கலர்லேயே கொடுத்துருவோம். ஸோ ஒயிட், பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல், ஒரு மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுக்கலாமா. மார்ஜின் வந்து 5 பிக்சல். இதில் வந்து வித் வந்து ஒர்க் ஆகிறதுனால நான் இங்கே வந்து வித்து கொடுக்குறேன். ஸோ வித்து வந்து ஒரு 150 பிக்சல் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் கொடுத்துருவோம். ஸோ சேவ் பண்ணிடலாம். ஸோ இன்லைன் மாதிரி சைட் பை சைடு உட்காரும், ஆனால் வந்து ஹைட் வித் வந்து செட் பண்ண முடியும். இதுதான் வந்து அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. காமனாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா பட்டன்ஸு, கார்ட்ஸு, இமேஜஸ்ஸு, கேலரிஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அண்ட் தென் வந்து டாப் பாட்டம் மார்ஜின் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, போய் பார்க்கலாமா. ஓகே, சென்டரில் வந்துருச்சா. இந்த பாக்ஸ்க்கான சென்டர் வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 வந்திருக்கு. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நேவிகேஷன் லிங்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வித்து கொடுத்து யூஸ் பண்ண முடியும். பட்டன்ஸ் வந்து சைட் பை சைட் வச்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸை வந்து கார்ட்ஸ் ஒரு ரோலை ஷோ பண்ணணும்னா இதுக்கு அது யூஸ் ஆகும். எனி டைம் வந்து சைட் பை சைட் ப்ளஸ் சைசிங் வேணுங்கிறப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து விசிபிலிட்டி ஹிடன். நம்ம வந்து அங்கே ஹிடன் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்போம்ல HTML. ஸோ அந்த ஹிடன் பாக்ஸ்க்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வேற என்ன, விசிபிலிட்டி ஹிடனா வந்து டாட் ஹிடன் பாக்ஸ் தானே கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கலாம். ஹிடன் பாக்ஸ் தான். ஸோ ஹிடன் ஹைஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு விசிபிலிட்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹிடன்னு கொடுப்போம். ஸோ ஹிடன் இன்விசிபிள் தான், இன்விசிபிளாகவும் இருக்கும், பட் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா, இதுதான் அதில் இருக்கிற மெயின் விஷயமே. 2 டைம் நெக்ஸ்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் வந்து 9B59B6 லாவெண்டர். சேம் கலர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒயிட். பேடிங் என்ன கொடுக்கலாம், மற்றதுக்கு பேடிங் என்ன கொடுத்துருக்கோம், 10 கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15 பிக்சல் கொடுத்துட்டு மார்ஜினும் வந்து 10 பிக்சல் டு 0 கொடுத்துடலாம். தென் இது எலமெண்ட்ஸ் வந்து இன்விசிபிள் ஆகும், ஆனால் அவங்க எலமெண்ட்ஸ் வந்து இன்விசிபிள் ஆகும். ஸோ சேவ் பண்ணிட்டு
பார்க்கலாம். ஓகே, தெரியுதா டிஃப்ரென்ஸு இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும்? இன்னும் வேணும்னா இருங்க, நான் வந்து அதை கமெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் ஒட்டுக்கா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் விசிபிள்னு இருக்கு, இட்ஸ் ஹிடன் ஆர் ஆல்சோ டெக்ஸ்ட் ஸ்பேஸ்னு இருக்கு, நாட் ஆன் லே அவுட்ஸ், இட்ஸ் விசிபிள்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். வந்து இதை கமெண்ட் பண்ணியிருக்கோம், அன்கமெண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே, காணாமல் போயிட்டு நம்ம அங்கே கொடுத்துருக்க ஸ்பேசிங் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேசிங்கு இந்த கலரு இதெல்லாம் மட்டும் வந்து ஒயிட் கலர் கொடுத்தனால தான் இங்கே வந்து ஒயிட் கலர் வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். டெம்பரவரி ஒரு விஷயத்தை வந்து ஹைட் பண்ணும், லே அவுட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ரியல் எக்ஸாம்பிள் என்ன, ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆப்சென்ட் அப்படின்னா டெஸ்க் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்கல்ல. ஓகே, ஸோ அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்பிளே என்னன்னு. டிஸ்பிளே என்னன்னு ஓகே ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா கம்ப்ளீட்லா ரிமூவ் ஆயிடும், ஸ்பேஸ் கூட அங்கே இருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், நன் பாக்ஸ். இங்கே வந்து டாட் நன் ஹைஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே நன்னு கொடுக்கலாம். ஸோ டிஸ்பிளே நன் கொடுத்துட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம், ஹேஷ் 39C12 போட மறந்துட்டேன், ஆரஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம், நிறைய ஹேஷ் F39 பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சோ. டெக்ஸ்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துடலாம், டெக்ஸ்டோட கலர் ஒயிட்ல இருக்க போது. பேடிங் வந்து 15 பிக்சல் கொடுப்போம். எலமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா லேயர்ல இருந்து ரிமூவ் ஆகிடும், ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, அதுவும் காணாம போயிடுச்சு. பட் ஸ்பேஸ் கூட, அதுக்கான ஸ்பேஸ் கூட இங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ஸ்பேஸ் எதுக்கான ஸ்பேஸ் அப்படின்னா, எதுக்கு மேலே அந்த விசிபிலிட்டி பார்த்தோம்ல, அதுக்கான ஸ்பேஸ் தான் இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளே நன்னு கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதோட ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டெஸ்க் ரெண்டுமே இல்லை இப்போ. ஓகேவா? இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடல் பாப்பப் வந்து ஷோ பண்ணும் ஹைட் பண்றதுக்கு, அப்புறமே டிராப் டவுன் மெனுஸ் எல்லாம் வந்து டாகுல் ஆகி காட்டும்ல, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து விசிபிள் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாட் விசிபிள் பாக்ஸ், இது மட்டும் தான் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாட் விசிபிள் பாக்ஸ் பார்த்துட்டு விசிபிள் பாக்ஸோட பேக்ரவுண்ட் என்ன கொடுக்கலாம், கொடுப்போம். ஓகே, ஸோ ஹேஷ் 1ABC 9C ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கும் கலர் வந்து ஒயிட் கொடுத்துடலாம், டெக்ஸ்ட் கலரு. பேடிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு 15 பிக்சல் கொடுப்போம். மார்ஜினும் ஆஸ் யூஷுவல் என்ன கொடுப்போம் எப்பயும் போல, ஸோ 10 பிக்சல் டு 0. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? சேவ். இங்கே பாருங்க, விசிபிள் வை அதுக்கு வரல, வெயிட். இங்கே வி கேப்ஸ், அங்கே வி ஸ்மால். இப்போ போய் பார்க்கலாமா? ரெண்டும் விசிபிள் ஆகுது, கலரும் காட்டுது. சரி காய்ஸ், இப்போ ஒரே ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா புது லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100% வித்தை வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து இதில் வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரௌசரில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எலமெண்ட் வந்து பார்க்குற புது லைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபுல் வித் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்ல வந்து கீழே போயிடும். ஸோ இந்த திஸ் இஸ் பிளாக், திஸ் இஸ் ஆல்சோ ஏ பிளாக், அந்த மாதிரி. இன்லைன் அப்படிங்கிறது பக்கத்தில் உட்காரும் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதுதான் இந்த இன்லைன் எலிமெண்டோடது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்லைன் பிளாக். இது வந்து ஒரு மேஜிக் ப்ராப்பர்ட்டி. இன்லைன் பிளாக் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்லைன் மாதிரி சைட் பை சைடு உட்காரும், ஆனால் ஹைட் வித் வந்து செட் பண்ண முடியும். ஸோ பிளாக் மாதிரி இருக்கும். இது வந்து பட்டன்ஸ், கார்ட்ஸ், இமேஜஸ், கேலரிஸ்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் தென் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஹைட் வித் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடும். மார்ஜின் பேடிங் எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது விசிபிலிட்டி ஹிட்டன் கொடுத்தோம் அப்படின்னா எலமெண்ட் இன்விசிபிள் ஆகிடும், பட் ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். லைக் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் பட் டெஸ்க் மட்டும் இருக்கும் அப்படின்னு. அதுதான் இப்போ டிஸ்பிளே என்ன அப்படின்னா எலமெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். லைக் இங்கே பார்த்தீங்களா, எலமெண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும், ஸ்பேஸ் கூட இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டெஸ்க் ரெண்டுமே இல்லை அப்படின்னு பார்த்தோமா. அதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொசிஷனிங் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகே, பொசிஷனிங்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு குட் வெப்சைட் வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பொசிஷனிங்னா என்ன? எலமெண்ட்ஸ் எங்கே உட்காரணும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நார்மலாக எல்லா எலமெண்ட்ஸும் டாப் டு பாட்டம்ல தான் ஒரு ஃப்ளோ ஆகும். ஆனால் நம்ம சம்டைம் வேணும்னா எலமெண்ட்ஸை டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்டிக்கி ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலமெண்ட்ஸ் வந்து ஓவர்லாப் பண்ணுறோம். எலமெண்ட்ஸ் வந்து எனிவேர் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் வேணும்னு பார்க்கலாமா? பொசிஷன் இல்லை அப்படின்னா ஸ்டிக்கி ஹெட்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஃப்ளோட்டிங் பட்டன்ஸ் லைக் வாட்ஸ்அப் சேட் பட்டன்ஸ்லாம் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஓவர்லாப் பண்ண முடியாது. பேட்சஸ், இமேஜஸ்லாம் அந்த மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ரியல் எக்ஸாம்பிள் பார்க்க சொல்லணும் அப்படின்னா ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நோட் புக்ல நார்மலா இருக்கிற நோட் மாதிரி டிஃபால்ட்டா ஒரு ஃப்ளோ இருக்கும். அதுதான். இப்போ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது நோட்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்றோம், ஆனா நோட் புக்ல தான் இருக்கு. லைட்டா ஷிஃப்ட் பண்றோம், ஆனா அது நோட் புக்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட்னு ஒன்று இருக்கு. நோட்டை வந்து நோட் புக்ல இருந்து எடுத்து டெஸ்க் எங்க வேணுமோ அங்க வைப்போம்ல, அதுதான் வந்து அப்சல்யூட். ஃபிக்ஸ்டு அப்படின்னா நோட்டை கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணாலும் அது அதே பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸ்டிக்கி அப்படிங்கிறது நோட்டை நார்மலா இருக்கு, ஆனா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஃபிக்ஸ்டா ஆகும். இது வந்து நான் இப்போ தியரியா சொல்றதை விட இப்போ நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகேவா? இப்போ ரியல் வெப்சைட்ல எங்க பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு பொசிஷன், ஃபிக்ஸ்டு நேவிகேஷன் பாக்ஸ் வச்சுக்கலாமா? இப்போ ஸ்க்ரோல் பண்ணோம்னா நேவ் பார் டாப்லயே இருக்கும். ஓகேவா? டாப்லயே இருக்கும், அது எங்கேயுமே மூவே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் சேட் பட்டன்ஸ், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. பாட்டம் ரைட் கார்னர்ல வந்து ஃப்ளோட்டிங் பட்டன் வந்து மெசேஜுக்கு, இப்போ வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எஃப்ஏக்யூல வந்து சைட்லயே ஒரு பட்டன் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ட்ராப் டவுன் மெனூஸ்ல வந்து அப்சல்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கி சைட் பார்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணும்போது சைட் பாரும் ஃபிக்ஸ்டு ஆகும்ல, அந்த மாதிரி. ஸோ டெய்லி பார்க்குற வெப்சைட்ஸ் எல்லாமே பொசிஷனிங் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகுது. சரி, கோடா பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஸோ தியரி புரியலனாலும் கோட் பண்ணும்போது கோட் பண்ணி அதை அவுட்புட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே டெலிட்டே. ஓகே, நான் வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு நான் சிஎஸ்எஸ்சி இப்போ டெலீட் பண்ணிடுறேன்.
ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணதான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் டேப். ஸோ இப்போ வந்து லிங்காக வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணிடலாம். லிங்க் வந்து ஸ்டைல் ஷீட்டா, ஸ்டைல் ஷீட். ஸோ ஹெச்ரஃப் வந்து style.css. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனிங் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. நான் இங்கே வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனிங் கொடுத்துட்றேன். ஸோ நம்பர் 1 ஸ்டாட்டிக் பொசிஷன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பொசிஷன் அப்படிங்கிறது. நார்மல் ஃப்ளோ டிஃபால்ட் பிஹேவியர் தான் இதுதான். ஸோ நான் இங்கே ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டிவுக்கு ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் நேம் வந்து ஸ்டாட்டிக் தானே. ஸோ பாக்ஸ் ஸ்டாட்டிக்னு கொடுக்கலாம். பாக்ஸ் ஸ்டாட்டிக். ஓகே, டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம். கண்டெய்னர்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு h2 கொடுத்துடலாம். h2 ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தானே. ஸோ நம்பர் 1 கொடுத்து ஸ்டாட்டிக் பொசிஷன். ஸ்டாட்டிக் பொசிஷன் இதுக்குள்ள இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த டிவ்வுக்கு நேம் என்ன கொடுக்கலாம்னா, கிளாஸ் நேம் வந்து இப்போ பாக்ஸ் ஸ்டாட்டிக் கொடுத்துடலாம். இதில் வந்து ஸ்டாட்டிக் பாக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோ தான். டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் ஒர்க் ஆகாது. ஓகே, ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, இப்போ பார்க்க போகிறது வந்து ரிலேட்டிவ் பொசிஷன். ஸோ செகண்ட் பார்க்க போகிறது ரிலேட்டிவ். ஸோ ஒரிஜினல் பொசிஷனில் இருந்து ஷிஃப்ட் ஸ்பேஸ் ரிவர்ஸ்லாம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் கண்டெய்னர்னே கொடுக்குறேன். ஸோ டிவோட நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுக்கலாம். தென் h2 வந்து செகண்ட் போகிறது தானே. ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன். ஓகே, ஸோ இதோட டிவ் வந்து கிளாஸ் நேம் பாக்ஸ் ரிலேட்டிவ். ஓகே, பாக்ஸ் ஸ்டாட்டிக், இங்கே பாக்ஸ் ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது என்ன, ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸ்பேஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, தேர்டாக பார்க்க போகிறது வந்து அப்சல்யூட் பொசிஷன். ஸோ டாட் அப்சல்யூட் BSOUL அப்சல்யூட் பொசிஷன். ஸோ பேரண்ட்குள்ளே எனிவேர் பொசிஷன் கொடுக்க முடியும், நார்மல் ஃப்ளோவில் இருந்து ரிமூவ். ஓகே, ஸோ இங்கே டெவ் கொடுத்துட்டு கண்டெய்னர் பேரண்ட்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ கிளாஸ் நேம் வந்து பேரண்ட் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் பேரண்ட்னு கொடுக்கலாம். கண்டெய்னர் பேரண்ட்னு கொடுத்துடலாம். அடுத்து வந்து h2 டேக். ஆஸ் யூஷுவல் h2 டேக்ல வந்து என்ன கொடுக்கலாம், 3 அப்சல்யூட் கொடுப்போமா. 3 டாட் 3 டாட் ab. ஸோ அப்சல்யூட் பொசிஷன். ஓகே, தென் ஸோ இதுக்குள்ள ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த டிவுக்குள்ள வந்து பாக்ஸ் அப்சல்யூட்னு கொடுத்துடலாம் கிளாஸ் நேமு. உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் அப்சல்யூட் அப்படிங்கிறது பேரண்ட்டுக்குள்ள ரிலேட்டிவ் பொசிஷன், பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் வேணும்னு முக்கியம். ஓகே, ஸோ நார்மல் ஃப்ளோவில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு. இது ப்ரௌசர் விண்டோவுக்கு ரிலேட்டிவ், ஸ்க்ரோல் பண்ணாலும் மூவ் ஆகாது. ஓகே, ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படியே. ஸோ டிவ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ டிவுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போமா.
ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்னா பாக்ஸ் ஃபிக்ஸ்டு பாக்ஸ் ஃபிக்ஸ்டு பாக்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணாலும் சேம் பிளேஸ்லேயே இருக்கும். ஃப்ளோட்டிங் சேட் பட்டன் ஸ்டிக்கி ஹெட் டெஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வந்து ஸ்டிக்கி பொசிஷன் இதுக்கு ஒரு டெப் கொடுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து என்ன கொடுக்கலாம்னா கண்டெய்னருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது ரிலேட்டிவ்ல இருந்து ஃபிக்ஸ்டுக்கு சேஞ்ச் ஆகும். தென் வந்து H2 கொடுக்கலாம். H2ல வந்து ஸ்டிக்கி பொசிஷன், அடுத்து ஒரு டிவ். ஸோ டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து நான் பாக்ஸ் ஸ்டிக்கின்னு கொடுக்குறேன், கீ பாக்ஸ். ஸோ ஸ்டிக்கி பாக்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணால் ஃபிக்ஸ்டு ஆகும். ஸோ இந்த டிவ்வுக்கு அப்புறம் நான் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன கொடுக்கலாம்? சம்திங் நான் ஃபுல் ஸ்டாக்னு கொடுக்குறேங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் இன்னொரு பேராகிராஃப் கொடுக்குறேன். அதில் வந்து HTML கொடுக்குறேன். அடுத்த பேராகிராஃப் டேக்ல வந்து CSSன்னு கொடுக்குறேன். அடுத்த பேராகிராஃப் டேக்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்தாச்சா? இப்போ ஸ்க்ரோல் பண்ணதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணும்ல, அதுக்காக இப்போ ஸ்டிக்கி ஸ்டார்ட்ல வந்து ரிலேட்டிவாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபிக்ஸ்டு பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ டேபிள் ஹெட்டர் செக்ஷன்ஸு டைட்டில்ஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சேன்னா இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் பார்க்க இது வேணும். ஓகே, ஸோ முக்கியம். அதுக்காக வந்து இப்போ டிவ்னு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ்ல வந்து இங்கே சைட்லேயே ஸ்டைல்னு ஒன்று, டிவ்வுக்கு முன்னாடி ஸ்டைல். ஸோ டிவ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து லெட் ஸ்க்ரோல் ஃபார் வெதர் ஸ்டிக்கி ஆர் நாட். ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல் கொடுப்போமா? ஸோ நான் இங்கே ஸ்டைல் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்? ஹைட் கொடுப்போமா? ஹைட் வந்து ஒரு 1000 பிக்சல் கொடுப்போம். 1000 பிக்சல். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரேடியன்ல கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து லீனியர் கிரேடியன்ட் டு பாட்டம் கொடுத்துட்டு F4 தென் கொடுத்துடலாமா? அது வந்து பேராகிராஃப் டேக் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஸ்டைல் கொடுத்துட்டு இதில் வந்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். ஒரு 20 பிக்சல் இதை சேவ் பண்ணிடுவோம். இதையும் சேவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரோலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கெல்லாம் CSS போட்டுருவோமா? CSS போட்டோன்னா நமக்கு பொசிஷனிங்கான டிஃப்ரென்ஸு என்னென்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சிடும். CSS. ஸோ ஆஸ் யூஷுவல் பாடிக்கு என்ன கொடுப்போம்? பாடி ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் கொடுக்கலாமா? ஸோ மார்ஜின் ஆஸ் யூஷுவல் 0. padding as usual 20 pixel. Background color same adhe as usual. /F9
F9. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்க H2 டேக்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி சரி பண்ணுவோம். ஸோ அதுக்கான கலர் வந்து 333. ஓகேவா? இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர்னு ஒரு டேக் போட்டிருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்டே கண்டெய்னர்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ கண்டெய்னரை போட்டிருக்கோமா? ஸோ அதுக்காக இப்போ போடுறோம். ஸோ டாட் கண்டெய்னர் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். ஒயிட். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். மார்ஜின் வந்து 30 பிக்சல் to 0 கொடுத்துருவோம். வந்து பார்டர் போடுவோம். ஸோ பார்டர் வந்து 22 பிக்சல். ஓகே, ஸோ சாலிடாக இருக்க போகுது. அதுவும் ஹேஷ் இதில் தான் இது வேணும். டிடிடி. ஸோ மினிமம் ஹைட் எவ்வளோ கொடுக்கலாம்னா, மினிமம் ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுப்போம். ஸோ மின் ஹைட் கொடுத்தா பொசிஷனிங் கம்பேர் பண்ணலாம். ஏன் அதுக்காக தான் இங்கே வந்து மின் ஹைட் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஸோ பேஸ் பாக்ஸ்க்கு வந்து ஸ்டைல் பண்ணலாமா? ஸோ இது பண்ணுறதுனால எல்லா பொசிஷன் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் காமன் ஸ்டைலிங் வரும். ஓகே, இப்போ வந்து டாட் பாக்ஸ் பண்ணலாம். சேம் பேக்ரவுண்ட் கலர் வந்து 3498 dp ப்ளூ. ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒயிட் வச்சுக்கலாம். பேடிங் 20 பிக்சல். வித்து வந்து 200 பிக்சல். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் வச்சுக்கலாம். ஃபாண்டோட வெயிட் வந்து நல்லா போல்டாக இருக்க மாதிரி வச்சுக்கலாமா? ஸோ போல்ட். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. ஸோ கண்டெய்னர்லாம் வந்து ஒயிட்ல மாறியாச்சு. பேக்ரவுண்டும் வந்து ஸோ பேக்ரவுண்ட் லைட் கிரே மாதிரி கொடுத்துருக்கோம். கண்டெய்னருக்கு கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் வை இங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம். H2 எல்லாமே நல்லா பிளாக் கலர் இருக்கிறனால H2க்கு வந்து ஸ்லாஷ் ட்ரிபிள் கொடுத்தாலும் அதுக்காக இந்த இவ்வளோ போல்டாக வந்திருக்கு. ஏ மின் ஹைட் கொடுத்தாச்சு 200 பிக்சல். ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃப்ளோவில் தான் இருக்க போகுது. இப்போ பார்க்க போகிறதா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிக்னு போட்டுடலாம். ஸ்டாட்டிக்னு போட்டு பொசிஷன் வந்து பொசிஷன் கொடுத்துட்டு ரிலேட்டிவ்னு கொடுத்துருவோம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ எழுதவே வேணாம். டிஃபால்ட் பொசிஷனிங் மெத்தடு நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோட தான் இருக்கும். அண்ட் தென் டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? பட் ZNDX ஒர்க் ஆகுது. ZNDX ஒர்க் ஆகாது. ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். இதை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ்க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரிலேட்டிவ்க்கு இப்போ ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டாட் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இப்போ பொசிஷன் தானே, ஸோ பொசிஷனும் ரிலேட்டிவ் கொடுத்துலாம். வந்து பொசிஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது எப்படி வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா, ஸோ டாப்ல இருந்து 30 பிக்சல். ஓகே, ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து 30 பிக்சல் வந்து டவுன் ஆக போகுது. ஓகே, அடுத்து லெஃப்ட்னு கொடுத்துட்டு அங்கே ஒரு 50 பிக்சல் கொடுத்துடலாம்.
இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இப்போ 30 பிக்சல் மூவ் ஆச்சுல, அந்த 30 பிக்சல் இருந்து ரைட் சைடு வந்து 50 பிக்சல் மூவ் ஆகும். ஓகே, இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்னா ஹேஷ் E7 4C 3C. ஓகேவா, ரெட். இப்போ வந்து போய் பார்க்கலாமா? ஓகேவா, ஸோ டாப்ல இருந்து, அதாவது டாப்ல இருந்து 30 பிக்சல் மூவ் ஆகிட்டு அப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட் 50 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரிலேட்டிவ்னா என்னன்னு பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் பொசிஷன். ஸோ பேரண்ட்டுக்குள்ள எனிவேர். ஓகேவா, நார்மல் ஃப்ளோல இருந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, நான் வந்து டாட் பேரண்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ கண்டெய்னர் இங்கே பேரண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துடலாம். ஸோ பேரண்ட்க்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி, இல்லைன்னா அப்சல்யூட் சைல்டு பேஜுக்குள்ளே எங்கே ஆனாலும் போயிடும். ஓகேவா, ஸோ மின் ஹைட் வந்து 300 பிக்சல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ அப்சல்யூட் டாட் அப்சல்யூட் கொடுத்துட்டு பொசிஷன் வந்து அதே அப்சல்யூட் கொடுத்துட்டு அது எப்படி மூவ் ஆகணும்? ஸோ டாப்ல இருந்து 50 பிக்சல். ஓகே, அண்ட் தென் ரைட்ல இருந்து 30 பிக்சல். இப்போ என்ன ஆகும்னா பேரண்ட் டாப்ல இருந்து 50 பிக்சல், அப்புறம் பேரண்டோட ரைட்ல இருந்து ஒரு 30 பிக்சல் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பேரண்டோட பொசிஷனை பொறுத்து இது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆகும் அப்படின்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் 2 ECC7 வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ நார்மல் ஃப்ளோவில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஸோ நியரஸ்ட் பொசிஷன் வந்து பேரண்ட்க்கு ரிலேட்டிவான பொசிஷனாக ஆகும். பேரண்ட்க்கு பொசிஷன் இல்லைன்னா பேஜுக்கு ரிலேட்டிவாக ஆகும். இங்கே நான் எதுவுமே எழுதவே இல்லை. அப்சல்யூட் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ பேரண்டோட ஃப்ளோவை பொறுத்து தான் வந்து இந்த அப்சல்யூட்டோட ஃப்ளோ வந்து முடிவாகும். ஸோ பேரண்ட் கண்டெய்னருக்கு கொடுக்கறதுல இருந்து அப்சல்யூட் வந்து ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், பேரண்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்து அப்சல்யூட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா பேரண்ட்க்கு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் ஃபிக்ஸ்டாகவும் இருக்கணும். பொசிஷன் இல்லைன்னா அப்சல்யூட் எலிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பேரண்ட்டுக்கு வந்து பார்த்து பொறுமை நிதானமாக வந்து அதோட பொசிஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்சல்யூட்டோட பொசிஷன் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன். அங்கே பாக்ஸே வராமல் இருக்கு, நான் இங்கே எது விட்டேன்னு தெரில. ஓகே ஓகே வந்து விட்டது. இப்போ போய் பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு டாட் ஃபிக்ஸ்டு. ஸோ பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ வியூட் போர்ட்டுக்கு ஸ்டிக் ஆகும். பாட்டம்ல இருந்து ஒரு 20 பிக்சல், ரைட்ல இருந்து ஒரு 20 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து F3C12. ஸோ ஸ்க்ரீன் பாட்டம்ல இருந்து ஒரு 20 பிக்சல் மேலே ஏறும். மேலே ஏறினதுக்கப்புறம் அப்புறம் ரைட் சைட்லேருந்து ஒரு 20 பிக்சல் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம முக்கியமானது என்ன பார்க்க போறோம்னா ஜெட் இண்டெக்ஸ். ஸோ ஜெட் இண்டெக்ஸ் வந்து இப்போ நாங்கள் 1000 கொடுக்குறேன். ஸோ மேலே காணோம் அதர் எலமெண்ட்ஸ்க்கு. ஓகே, சேவ் பண்ணிட்டு போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், அப்படியே இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ்டு பாக்ஸ் இங்கே வச்சுருந்தோம் நாம, அது அப்படியே மூவாக இங்கே வந்திருக்கு. இதை நம்ம எப்போ பார்க்க போனால் சில வெப்சைட்ஸில் போகணும் அப்படிங்கும்போது ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா ஒரு சேட் பாட் மாதிரி வச்சுருப்பாங்க.
ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்? இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கலாம்னா வாட்ஸ்அப்பில் ஃபோர்டிங் பட்டன்ஸ் இருக்கும்ல, பாட்டம் ரைட்லலாம். அப்புறம் ஃபிக்ஸ்டு நேவ் பார் இருக்கும் டாப்பில். அப்போ ஷாப்பிங் கார்ட் ஐகான்ஸில் வந்து டாப் ரைட் சைட்லலாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி பொசிஷன் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த் வந்து ஸ்டிக்கி பொசிஷன். ஓ டாட் டாட் ஸ்டிக்கின்னு போட்டுட்டு ஸோ பொசிஷன் ஸ்டிக்கி ஓகே கொடுத்துட்டு இதுதான் வந்து மேஜிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ டாப் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ டாப் ரீச் ஆகும்போது ஃபிக்ஸ்டு ஆகிடும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து -9v5 again 9v6. இங்கேயும் வந்து z index கொடுத்துடலாம். ஸோ z index வந்து 1000. ஓகேவா, இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகேவா, இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து மூவ் ஆகும்போது நல்லா பாருங்க, மூவ் ஆகுதா? இந்த இந்த பாக்ஸ் வந்து டாப்க்கு வந்த உடனே அப்படியே ஸ்டிக்காகி நின்றும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் ஆகுது நமக்கு கீழேயே. இதான் வந்து ஸ்டிக்கி பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ரிலேட்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி சர்டைன் பிளேஸ் ஃபிக்ஸான பொசிஷன் வரும்போது அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, பட் என்ன கண்டிஷன்னா டாப் இல்லைனா பாட்டம் ரைட் சைட் வேல்யூ வந்து கம்பல்சரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுங்கிற கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா வந்து ஜஸ்ட் ஒன் டைம் கேட்டுட்டோ இல்லை பார்த்துட்டோ மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து தியரியாக மட்டும்தான் தெரியுமே தவிர ட்ரை பண்ணாத அதோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் பண்ணதான் உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் அழகாக பில்ட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அண்ட் z index பார்க்கலாம். இப்போ ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாக்ஸ்க்குள்ள கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அது என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மால் கப்பில் ரொம்ப வாட்டர் ஊத்துனா ஓவர்ஃப்ளோ ஆகும், ரைட்? அது மாதிரிதான் கண்டென்ட் உள்ள கண்டென்ட் ஃபிட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து z index என்ன? எலமெண்ட்ஸ் ஓவர்லேப் ஆகும் பொழுது யாரு மேல யாரு கீழே டிசைட் பண்றதா இங்க வந்து z index. ஜஸ்ட் பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, எந்த கார்டு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறது. இதை ஏன் வேணும்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ கண்டென்ட் வந்து பெருசா இருக்குன்னா ஸ்க்ரோல் பண்றதுக்கு, எலமெண்ட்ஸ் வந்து ஓவர்லேப் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்றதுக்கு, டிராப் டவுன்ஸ் மாடல்ஸ் பாப்அப்ஸ் மேலே காட்டணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து z index வந்து வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஓவர்ஃப்ளோக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு காஃபி கப் இருக்கு, அதுக்குள்ள நம்ம காஃபி ஊத்துறோம். ஸோ ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஒரு கட்டத்தில் வந்து காஃபி கப் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே தனியாக ஊற்றிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இதான் ஓவர்ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள். z index பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் வச்சிருக்கோம், எந்த கார்டு வந்து மேலே இருக்கணும்னு சொல்லல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அது வந்து ரியல் வெப்சைட்ஸ்ல வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு சேட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்ட் இமேஜஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோமா இதுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மாடல் பாப்அப்லாம் வந்து z index வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டெய்லி பார்க்குற வெப்சைட்ஸ்லேயே வந்து இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோன்ற விஷயம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அகெயின் இதை வந்து நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறேன். ஆல்சோ சிஎஸ்எஸ். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சிமெட்ரி மார்க் இப்போ லிங்க் பண்ணிடலாம் சிஎஸ்எஸ்ஸை. ஸ்டைல் ஷீட் ஓகேவா, ஹெச்எஃப்ல வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாடி. ஸோ பாடிக்குள்ளார நான் h1 டேக் கொடுக்குறேன். h1 டேக்ல வந்து ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோமா, அதனால ஓவர்ஃப்ளோ
OW flow ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கண்டென்ட் பாக்ஸ்க்கு வெளியே தெரியும் இது. நெக்ஸ்ட் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்வுக்கு ஒரு நேம், கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதோட நேம் வந்து கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னருக்குள்ளார h2 கொடுக்கலாம். ஸோ அந்த h2 டேக் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ விசிபிள் ஆக போகுது. இதுதான் இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஒரு டிவ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவ் என்ன பண்ண போகுது அப்படின்னு முன்னாடி இந்த ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து ஸோ பாக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஹைஃபன் விசிபிள். ஓகேவா? ஸோ இது ரொம்ப பெரிய கண்டென்ட், பாக்ஸ்க்கு வெளியே போகும். ஓகேவா? அப்படின்னா என்னது வைக்கலாம்? ஹாய் everyone, this is Ritika. Okay, your full stack trainer. Okay, போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ செகண்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் ஆகும்போது ஸோ கண்டென்ட் வந்து கட் ஆகிடும் ஸ்க்ரோல் இல்லாமல். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிவ் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துடலாம். ஓகேவா? h2 வந்து ஓவர்ஃப்ளோ ஹிட்டனா, ஸோ செகண்ட் ஒன் ஓவர்ஃப்ளோ ஹிடன் ஆக போகுது. ஓகேவா? இதுக்குள்ளார ஒரு டிவ். ஸோ இந்த டிவுக்கு ஒரு நேம் வச்சிடலாமா? ஸோ டிவுக்கு ஒரு கிளாஸு, இந்த கிளாஸ் நேம் வந்து பாக்ஸு ஓவர்ஃப்ளோ ஹிட்டனா, ஸோ அங்கே விசிபிள் ஆக போகுது, இங்கே ஹிட்டன் ஆக போகுது. ஸோ HIDD ஹிட்டன். ஓகே, கண்டென்ட் வந்து கட் ஆகும். சேம் அதே மாதிரி நான் வந்து இங்கே இதையே போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது போடுவோமா? நெக்ஸ்ட் லைன் வந்து சும்மா HTML CSS JS React அப்படின்னு போடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போவோம் அப்படிங்கும் போது தேர்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். எப்பவும் ஸ்க்ரோலாகவே இருக்கும் இது. ஸோ இதுக்கு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அந்த டிவ் வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். கண்டெய்னர்
நான் கொடுக்கப்படுற டிவ் எல்லாமே இந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் தென் வந்து H2 என்ன பார்க்க போறேன் இப்போ? தேர்ட் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோலா. ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல். ஓகே, அந்த இப்போ டிவ் இங்க வந்து பாக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஓகே. முன்னாடி இதெல்லாம் கிளாஸ் நேம். என்ன பண்ணணும்னா இதை வெயிட் பண்ணிட்டு கிளாஸ்னு கொடுத்துட்டு ஓகே வந்து இந்த டிவ் ஆஸ் லைக் இதையே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ரெண்டு டிவ் க்ளோஸாக தான் இருக்கா. ஸோ கண்டென்ட் இல்லைனாலும் ஸ்க்ரோல் பார் காட்டும், பட் இது மோஸ்ட்டாக யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோமா? ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. ஓகே, ஓவர்ஃப்ளோ ஆட்டோ இது வந்து பெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸ்க்கெலாம். கண்டென்ட் ரொம்ப இருந்தால் மட்டும் ஸ்க்ரோல் பார் வரும். ஸோ டிவ் சேம் இது வந்து கண்டெய்னர் போட்டுடலாம். ஸோ கிளாஸ் வந்து கண்டெய்னர் தென் div. ஓகே, ஸோ div வேணும். ஒரு H2 போட்டுருவோம், அதுக்கப்புறம் div போட்டுக்கலாம். ஸோ H2 வந்து ஃபோர்த் ஒன்னா. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு சொல்லாமா? ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கட்ட போகுது வந்து ஒரு div. ஓகே, ஸோ டிவோட கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுக்கலாம்? ஸோ பாக்ஸ் ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதையே போடுவோமா? போட்டுடலாம். ஓகே, போட்டுட்டு இது வந்து ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணும். அவசியம்னா மட்டும்தான் ஸ்க்ரோல் பார் வந்து காட்டும். ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து Z இண்டெக்ஸ். ஓகே, Z இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு H1 கொடுத்துடலாம். ஓகேவா? இது வந்து Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு வந்து Z இண்டெக்ஸ் பார்த்துருவோமா? சேவ் பண்ணிட்டு இதையே சேவ் பண்ணிடலாம். ஓகே, O1க்கு எல்லாமே காட்டுது. நெக்ஸ்ட் மூவ் டு சிஎஸ்எஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து சிஎஸ்எஸ் பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்கு போட்டுடலாம். ஸோ பாடி ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ஏரியல் ஆஸ் யூஷுவல் ஏரியலும் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து ஸோ பேடிங் வந்து 20 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலரு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஹேஷ் F5
ஓகே, அடுத்து வந்து H1 இருக்கிற எலிமெண்ட்க்கு வந்து ஸோ கலர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா -2C3E50. ஓகே, green கலர். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்கலாம். அடுத்து H2 டேக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து H2 டேக்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா கலர் வந்து ஸோ கலர் வந்து #34495E. ஓகே, அடுத்து வந்து ஸோ இதோட ஃபாண்டோட சைஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு 18 பிக்சல் கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ அதில் எல்லாமே ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ கண்டெய்னர், அந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்க போகுது. ஓகே, அடுத்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். ஓகே, 20 பிக்சல். ஸோ மார்ஜின் வந்து 20 பிக்சல் டு 0. அடுத்து பார்டர் வந்து 2 பிக்சல், சாரி 2 பிக்சல் solid/DDD. ஓகே, இப்போ இது எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ள ஒரு வந்துருச்சு, கலர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ வந்து பாக்ஸ். ஓகே, பாக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து #3498EB. ஓகே, ப்ளூ கலர். ஸோ லெட்டர்ஸ் வந்து கலர் வந்து ஒயிட்ல வச்சுக்கலாம். பேடிங்கும் வந்து ஒரு 15 பிக்சல் வச்சுக்கலாம். 15 பிக்சல். ஓகே, 15 பிக்சல் வச்சுட்டு ஹைட் வந்து 80 பிக்சல். ஸோ ஹைட் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. வித்து வந்து ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம். தென் பார்டர் வந்து 2 பிக்சல் solid #298 0B9. ஓகே, இங்கே வந்து ஹைட் ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ கண்டென்ட் ரொம்ப இருந்தால் ஓவர்ஃப்ளோ ஆகும். அந்த பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள். ஓகேவா, ஸோ ஓவர்ஃப்ளோ விசிபிளாக இருக்க போகுது. விசிபிள். ஓகே, கண்டென்ட் வந்து வெளியே தெரியும். இதுக்கு வந்து டாட் ஓவர்ஃப்ளோ விசிபிள். கிளாஸ் நேம் இதான் கொடுத்துருக்கோமா, ஓவர்ஃப்ளோ விசிபிள். ஓகேவா, அடுத்து ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள் ஆக போகுது. இது வந்து ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் தான். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள் ஆக போகுது. இங்கே வந்து கேப் வந்து இங்கே கண்டென்ட் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டென்ட் வந்து வெளியே போச்சுன்னா கூட, அந்த பாக்ஸ்க்கு வெளியே போச்சுன்னா கூட அது வந்து காட்டும். பாக்ஸோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. கண்டென்ட் அதர் எலமெண்ட்ஸ் வந்து ஓவர்லாப் பண்ணலாம். இதோட டிஃபால்ட் பிஹேவியரே வந்து இதுதான் இதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஓவர்ஃப்ளோ ஹிடன் செகண்ட் ஒன். ஸோ டாட் ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஓகே, ஸோ ஓவர்ஃப்ளோ ஹிடன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்படி கொடுத்தோன்னா கண்டென்ட் வந்து கட் ஆகும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இதில் கிடையாது. ஆனால் கண்டென்ட் பர்மனெண்ட்டாக வந்து இன்விசிபிள் ஆகிடும். பாக்ஸ் வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள்,
எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் இப்படி வந்துருச்சா. ஸோ வெறும் ஸ்க்ரோலபிளாக இருக்காது. நான் எல்லாமே வந்து கண்டென்ட் கம்மியாக கொடுத்தனால வந்து இந்த மாதிரி இருக்குது. கண்டென்ட் அதிகமாக கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஸ்க்ரோல் ஆகும்போது எப்பவும் ஸ்க்ரோல் பார் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ டாட் ஓவர்ஃப்ளோ நீ பாக்ஸ் போட வேலை ஸோ போட்டுக்கலாம். வந்து ஸோ ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்க்ரோலபிளாக இருக்கும். ஓகே. ஸ்க்ரோலபிளாக இருக்கா. கண்டென்ட் நிறையா இருந்தால் இங்கே கீழே ஸ்க்ரோல் பால் காட்டும். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே இருக்குது இந்த இடத்துல, இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ஸோ மேலே கீழே ஸ்க்ரோல் பால் இங்கேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டென்ட் நிறைய கொடுக்கும்போது நிறையா இருக்கும். நீங்கள் கண்டென்ட்டே கம்மியாக கொடுத்தனால தான் எனக்கு இங்கே ஸ்க்ரோல் பார் காட்ட மாட்டேங்குது. எதுக்குமே ஸ்க்ரோல் பார் காட்டல, ஓவர்ஃப்ளோவும் காட்டல. இங்கே தெரியுதா லைட்டாக இந்த இடத்துல. அப்புறம் இங்கே மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இதில் என்ன பண்ணணும், இது போட்டோம் அப்படின்னா போத் ஹரிசாண்டல் சைடும் ஸ்க்ரோல் பார் இருக்கும், வெர்டிக்கல் சைடு, அதான் ரெண்டு சைடுமே வந்து ஸ்க்ரோல் பார் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. பட் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் நமக்கு ஸ்க்ரோல் பார் வரணும் அப்படிங்கும்போது இந்த ஓவர்ஃப்ளோவில் வந்து ஹைஃபன் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஸ்க்ரோல் பார் வர மாதிரி இருக்கும். இதே வந்து ஒய் கொடுத்தோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்க்ரோல் பார் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி மட்டும் ஸ்க்ரோல் பார் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. ஓகே. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆட்டோ இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான பிஹேவியர். அவசியமாக மட்டும்தான் ஸ்க்ரோல் பார் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ டாட் ஓவர்ஃப்ளோ ஹைஃபன் ஆட்டோ பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்துடலாம். தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இதுக்கு சேஞ்ச் பண்ணி. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து C71 கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ கண்டென்ட் ஃபிட் ஆனால் ஸ்க்ரோல் பார் இல்லை, கண்டென்ட் ரொம்ப இருந்தால் மட்டும் ஸ்க்ரோல் பார் வரும். ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிடும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோலபிளாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஆட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணவே இல்லை, எங்கேயும் சேவ் பண்ணேன். இங்கே பாருங்க, ஒரு கண்டென்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவங்க ஸ்க்ரோல் பார் வரல. ஒருவேளை பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரோல் வரும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகலாம், சேட்லாம் யூஸ் பண்ணலாம். பெரிய கண்டென்ட் வந்து லாங் கண்டென்ட் இருந்துச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து Z-index பார்க்கலாம். ஸோ HTML வந்து Z-index பார்த்துருவோமா. இப்போ பார்க்க போகிறது Z-index. ஸோ Z-index இதுக்கு ஒரு div போட்டுக்கலாம். ஸோ அந்த divக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். கிளாஸ் வந்து Z-index கண்டெய்னர் கொடுத்துட்டு உள்ள ஒரு div. ஓகேவா. ஸோ அந்த divக்கும் நேம் வைக்கலாமா. ஸோ அந்த divக்கு வந்து கிளாஸ் வந்து நான் box1ன்னு கொடுக்குறேன். ஸோ box1 box hyphen wait இந்த ஸ்பேஸ் கொடுத்துடலாம். 1 Z hyphen index 1. ஓகே. சேம் இதை வந்து இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு பாக்ஸோட நம்பர் மட்டும் மாற்றலாம். ஸோ 2 இங்கே 3, சேம் இங்கே 2 இங்கே 3. ஸோ 2 தென் இங்கே 3. ஸோ ஹையர் Z-index தான் வந்து இங்கே மேலே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா p டேக் கொடுத்துடலாம். ஸோ அந்த p டேக் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் வந்து கீழே வரப்போகுது. ஸோ box 3 வந்து மேலே, box 1 வந்து கீழே வரப்போகுது. ஸோ இதை அதே போடுவோம். ஸோ box 3 on top, box 1 on பாட்டமில் வரப்போகுது. கொஞ்சம் p டேக் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோமா. ஸோ ஸ்டைல் இங்கே போட்டோம்னா மார்ஜின் டாப்பில் ஸோ 200 பிக்சல் இருக்க போகுது. இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் இதோட HTML எப்படி இருக்கு அப்படின்னு. 1 2 3 வச்சா இதை கட்டிங்க பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ Z-indexக்கு வந்து CSS பார்க்கலாம். அப்பாவுக்கு வந்து Z-index வந்து Z டாட் result வச்சிருக்கேன்.
தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டைம். நான் பொசிஷன் வந்து நான் இங்கே ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு கண்டெய்னருக்காக. தென் ஹைட் வந்து ஒரு 250 பிக்சல். மார்ஜின் டாப் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு பார்த்துடலாமா இப்படி இருக்கு அப்படி. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து பாக்ஸ் ஒன் லோவஸ்ட் இருந்தாச்சுன்னா அது கீழே வரப்போகுது. அதுக்காக டாட் பாக்ஸ் -1. ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக இருக்க போகுது. ஸோ 0 அட்டெண்டன்ஸ் வந்து ஒர்க் ஆக பொசிஷன் வேணும் முக்கியம். ஓகே, ஸோ டாப் வந்து 20 பிக்சல். ஸோ லெஃப்ட் வந்து அதுவும் 20 பிக்சல் கொடுத்துடலாம். லெஃப்ட் கொடுத்தாச்சு, ஸோ கொடுக்கலாம். வந்து 200 பிக்சல். ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல் வச்சிடலாம். இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? E7 E3C கொடுத்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்ல கொடுத்துடலாம். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். வந்து Z-1 கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லோவஸ்ட் வேல்யூ, ஸோ கீழால இருக்கும். ஓகேவா? ஸோ Z-1 அப்படிங்கிறது லோவஸ்ட் லேயர், மற்ற பாக்ஸுக்கு இது மேலே இருக்கும். ஸோ Z-index வந்து ஒர்க் ஆக எலமெண்ட்க்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஸோ பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்ல Z-index ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து பாக்ஸ் 2க்கு போடுவோம். டாட் பாக்ஸ் இதுக்கு வந்து அதே மாதிரி பொசிஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மெயின் டாப்ல இருந்து ஒரு 60 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து ஒரு 80 பிக்சல். ஓகே, இதுக்கு வந்து வித் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 200 பிக்சல் கொடுத்துட்டு ஹைட்டு வந்து ஒரு 150 பிக்சல் கொடுத்துடலாம். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து F39C1 கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். இப்போ வந்து Z-index எவ்வளோ கொடுக்கலாம்னா 2 கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு மிடில் வேல்யூ. பாக்ஸ் 1க்கு மேலே இருக்கும், பாக்ஸ் 3க்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ Z2 அப்படிங்கிறது வந்து மிடில் லேயர். ஸோ பாக்ஸ் 1 கவர் பண்ணுறோம், ஸோ பாக்ஸ் 3 கீழே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் 3 பார்க்கலாம். ஸோ டாட் பாக்ஸ் -3 சேம் பொசிஷன் கொடுக்குறோம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக கொடுக்குறோம். ஸோ வந்து டாப் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு 100 பிக்சல் கொடுத்துடலாம். அடுத்து லெஃப்ட் வந்து ஒரு 140 பிக்சல், நெக்ஸ்ட் வந்து ஒரு 200 பிக்சல். அடுத்து ஹைட் வந்து ஒரு 1 பிக்சல் கொடுக்கலாம். அடுத்து இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா INB59 கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து கலர் என்ன கொடுக்கலாம்னா டெக்ஸ்ட் அதே மாதிரி ஒயிட்டே கொடுக்கட்டும். ஒயிட். ஓகே, அடுத்து பேடிங் ஆஸ் யூஷுவல். பேடிங் வந்து எப்பயும் போல ஒரு 20 பிக்சல். Z-index வந்து 3 இருக்கும். ஸோ இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ எல்லாம் மேலே இருக்க போகும். ஓகே, ஸோ அதை சேவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டாப் லேயர் Z-index 3 அப்படிங்கிறது எல்லா பாக்ஸும் கவர் பண்ணிடும். யூசருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் தெரியும். இது பார்த்தோம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் தான் தெரியுது, அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம Z-index பார்த்து முடிச்சாச்சு, ஓவர்ஃப்ளோவும் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு சொல்லலாம். இப்போது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கு. இது நல்லா கற்றுக்கிட்டா லேஅவுட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து 90% வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? சிம்பிளாக சொல்லணும்னா எலமெண்ட்டில் ரோ ஆர் காலமில் அரேஞ்ச் பண்ண ஒரு மாடர்ன் பவர்ஃபுல் மெத்தட் தான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஓல்டு மெத்தடில் வந்து ஃப்ளோட், பொசிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எலமெண்ட்ஸ் எல்லாம் சென்டர் பண்ணுறதுக்கு 2 லைன் போதும், ஸ்பேஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 1 லைன் போதும், ரெஸ்பான்சிவ் லேஅவுட்ஸ் வரதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஈக்குவல் ஹைட் ஃபார் காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்து ஈஸியாக வந்து இதை ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கு
ஒரு ஷெல்ஃப் நினச்சிக்கோங்க, புக்ஸ்லாம் எலமெண்ட்ஸ்னு நினச்சிக்கோங்க. ஷெல்ஃபில் ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் பண்ணலாம்னா ரோ, மேலே கீழே அரேஞ்ச் பண்ணோம்னா அது பேர் காலம். ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் விடலாம், சென்டராக வைக்க முடியும், ஆர்டர் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ரியல் வெப்சைட்டில் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நேவிகேஷன் பார், லெஃப்ட் சைடு வந்து லோகோஸு மெனூஸ்லாம் வைப்போம்ல, ஸோ அதுவும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் வைக்கிறோம். அடுத்து வந்து ஈக்குவல் ஹைட்டில் வந்து கார்ட்ஸை வந்து சைட் பை சைடு அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃப்ளெக்ஸ் தான் தேவைப்படுது. லாஸ்ட்டாக வந்து லேண்டிங் பேஜ் வந்து ஃபோட்டோஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார்ம்ஸை வந்து சைட் பை சைட் பட்டன்ஸ் இன்புட்ஸ்லாம் வாங்குறதுக்கும் ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்டான மாடர்ன் வெப்சைட்ஸில் வந்து ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து பேசிக்ஸில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கான கோடிங் HTML ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ HTML போட்டுட்டு அந்த டிவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம CSS போடுவோம். ஸோ HTML வந்து லிங்க் டைல் ஷீட் கொடுத்துட்டு HRFல வந்து டைல்.css ஓகே கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து பாடி க்ளோஸ் தான் இருந்துச்சு. ஸோ பேசிக் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஃபஸ்ட் பார்த்துடலாம். டிஃபால்ட்டாக வந்து அது ரோ டைரக்ஷனில் தான் இருக்கும். H1 போட்டுடலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தானே பார்க்க போகிறோம், நான் அதனால H1ல ஃப்ளெக்ஸே கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பார்க்கணும். ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஒரு செக்ஷனில் H2 இருக்க போகுது. ஸோ ஃப்ளெக்ஸ்னு கொடுப்போம். ஓகே டிஃபால்ட்டாக ரோ தான் இருக்கும். இதில் வந்து டிவ் கொடுத்துடலாம். ஸோ இந்த டிவோட கிளாஸில் என்ன கொடுக்கலாம்னா, ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கொடுத்துடலாமா? ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் பேசிக் ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துடலாம். இப்போ டிவ்வில் வந்து ஐட்டம் 1 கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போமா? ஸோ கிளாஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஓகே அடுத்து இந்த டிவ்ல வந்து ஐட்டம் 2ன்னு கொடுத்துடலாம். கிளாஸ் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஓகே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னு கொடுத்துடலாம். ஸோ அடுத்த டிவ்ல வந்து கிளாஸ் நேம் வந்து சேம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் 3. ஓகேவா? ஸோ டிவ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தாலும் ஐட்டம்ஸ் வந்து ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் காலமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து செகண்டு. ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து டைரக்ஷன் வந்து காலமாக இருக்கும்போது இதுக்கும் நான் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து வெர்டிக்கலாக வரைந்து அரேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு H2 டேக் கொடுத்துட்டு செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம்னா இருக்கும்போது. ஓகே ஸோ டிவ் கிளாஸ்க்கு என்ன கொடுக்கலாம்? ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் காலம். ஓகே இது ஸோ டிவ் போட்டு கிளாஸில் வந்து இதே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னே கொடுத்துடலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம், இதுலேயே ஐட்டம் 1 அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ 2 இங்கே 3. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ மேலே கீழே போகும். ஓகேவா? அடுத்து வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கலாம். தேர்டு ஒன் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட். இது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டு. மெயின் ஆக்சஸில் எப்படி அலைன் பண்ணோன்னு இதில் பார்க்கலாம். ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் செக்ஷன்னு கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி இதில் ஹரிசான் H2 டேக்ல ஜஸ்டிஃபை கண்டென்ட் இன்னொரு டாபிக் தேர்ட் டாபிக். ஓகே அடுத்து H3 டேக்ல வந்து 10 கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தென் டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்வுக்கான கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம்னா, ஸோ கிளாஸ் நேம் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை செலக்ட் பண்ணலாம். ஜஸ்டிஃபை சென்டர். ஓகே
தென் div வந்து ஐட்டம் 1. அதே மாதிரி இங்கே ஃப்ளெக்ஸ் ஐட்டமே கொடுத்துருவோம். ஓகேவா? அதே மாதிரி மற்றதுக்கு கொடுத்து 2 இதுக்கு கீழே அப்படியே 3. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எட்ஜஸில் வந்து நடுவில் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துரும். ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரில் வந்து ஐட்டம் வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அடுத்து வந்து அடுத்த டிவ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸோ கிளாஸ் வந்து இப்போ ஜஸ்டிஃபை சென்டர் பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்டிஃபை பிட்வீன் பார்க்க போகிறோம். ஓகே, இது அப்படியே போடுவோம் பிட்வீன். ஓகேவா? வந்து நீங்கள் H3ல போட்டுக்கலாம். H3 என்ன பண்ண போகுதுன்னா, இது வந்து ஸ்பேஸ் பிட்வீனா, ஸோ ஸ்பேஸ் பிட்வீன். தென் இப்போ வந்து இந்த டிவ், ஓகேவா? நான் வந்து இதையே காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எட்ஜஸில் நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, H3 டேக்ல ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகே, இப்போ டெவ்ல வந்து இங்கே ஜஸ்டிஃபை பிட்வீன்னு போட்டிருக்கோமா? இங்கே வந்து அரவுண்ட் போட்டுக்கலாம். பிட்வீன் பதிலாக அரவுண்ட். ஓகே, அடுத்தது இந்த எப்பயும் போல் இதை போட்டுக்கலாம். இந்த 3 ஐட்டம் வரப்போகுது. ஸோ ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் அரவுண்ட் என்ன எப்படி இருக்க போகுதுன்னா, எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அரவுண்ட் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஈவன்லி. ஓகேவா? ஸோ H3 வந்து ஸ்பேஸ் ஈவன்லியாக இருக்க போகுது. தென் ஸோ ஆஸ் யூஷுவல் இது ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே அரவுண்டுக்கு பதிலாக ஈவன்லின்னு மாற்றிடலாம். ஓகேவா? அகெயின் வந்து இப்போது இந்த 3 இது வரும். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. ஓகே, அடுத்து வந்து அலைன் ஐட்டம். இப்போ வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன்று வந்து அலைன் ஐட்டம். இது வந்து ஒரு வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு. ஸோ கிராஸ் ஆக்சிஸில் வந்து எப்படி அலைன் பண்ணணும் பார்க்கலாம். யூஷுவல் செக்ஷன் போட்டுடலாம். ஸோ செக்ஷனுக்குள்ளார H2 டேகு என்ன சொல்ல போகிறோம்? ஃபோர்த் ஒன் வந்து அலைன் ஐட்டம்ஸ். ஓகே, வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு. தென் H3ல வந்து சென்டர். ஓகேவா? தென் டிவ் ஓப்பன் பண்ணிடலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு சீட் ஹியர். ஓகே, அப்புறம் இந்த டிவ். இப்போது அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் சென்டரில் வரும். ஓகேவா? அடுத்தது H3 டேக்ல கொடுத்தோம்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணி இங்கே ஜஸ்டிஃபைன்னு இருக்கா, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜஸ்டிஃபை ஈவன் டு 10 கொடுத்துருக்கோம். சேம் ஆஸ் யூஷுவல் இதுக்கும் வந்து இதை ரேஸ் பண்ணிவிட்டு அலைன் ஸ்டார்ட். ஓகே, பிகாஸ் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால இங்கே அலைன் ஸ்டார்ட். இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, டாப்லேருந்து அலைன் பண்ணி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து H3 கொடுத்துடலாம். இது வந்து ஃப்ளெக்ஸ் பாட்டம், அதாவது ஃப்ளெக்ஸ் எண்டு. ஃப்ளெக்ஸ் எண்டில் இருக்க போது. ஸோ டிவை போட்டு ரேஸ் பண்ணிடுவோம். ஸோ அலைன் எண்டில் இருக்கும். ஸோ இது எப்படி அலைன் ஆகும்னா ஃப்ளெக்ஸ் எண்டில் பாட்டம் அலைன்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு இதோட வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேவ் பண்ணிடுவோம். ஓகே,
டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃப்ளெக்ஸ். ஓகே, இப்போ வந்து இதுக்கு சிஎஸ்எஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ ஸ்டார் மார்ஜின் 0. ஓகே, இப்போ வந்து பேடிங்கும் வந்து பேடிங் 0. ஓகே, பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாடி எப்படி இருக்க போகுது பண்ணலாமா? as usual font family Arial. ஓகே, கொடுத்து பேடிங் வந்து 20 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் யூஸ்வல் ஓகே, லைட் கிரே. ஹெச்1 டேப் யூஸ் பண்ணிக்கோ. ஹெச்1க்கு வந்து கலர் வந்து ஆரோ சி மார்ஜின் பாட்டம்ல ஒரு 30 பிக்சல். ஸோ டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்க போகுது? சென்டரில் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் H2க்கு வந்து எப்படி கலர்? ஸோ கலர் வந்து 3443. ஓகே, மார்ஜின் வந்து 30 பிக்சல் 10 பிக்சல் 0 இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம H3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ H3 வந்து கலர் வந்து பாட்டம் கொடுத்துடலாம். ஸோ பாட்டம் ஒரு 40 பிக்சல். இந்த கலர் வேணும், வேற கலர் சேஞ்ச் பண்ணுவோம். போதும். செக்ஷன் வந்து ஸோ மார்ஜின் பாட்டமே கொடுப்போம். பாட்டம் ஒரு 40 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகே, சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? கலர் வந்து விட்டது. அடுத்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து செட்டப் பண்ணலாம். பேரண்ட்க்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஸோ மறந்துடக்கூடாது இதை. ஸோ டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். இதை வந்து மேஜிக் லைன் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து எனபிள் ஆகும் இப்போ. ஓகேவா? அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன ECF 0 F1. ஓகேவா? அடுத்து இதுக்கெல்லாம் பேடிங் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்? 20 பிக்சல் கொடுத்துடலாம். அண்ட் தென் மார்ஜின் வந்து 15 பிக்சல் டு 0. ஓகேவா? ஸோ பார்டர் வந்து 4 பிக்சல் சாலிட். ஓகே, பார்டருக்கு அப்புறம் என்ன ஹைட் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் ஹைட் ஒரு 150 பிக்சல் இருக்கும். சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, பாக்ஸ்க்கு வந்து கலர் வந்துடுச்சு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தும் போது கண்டெய்னர் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆகும். ஸோ இன்சைட் டைரக்ட் சில்ட்ரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ஆகும். டிஃபால்ட் ஐட்டம்ஸில் வந்து ரோ, அதாவது ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. ப்ரௌசர் என்ன பண்ணோம்? ஃப்ளெக்ஸை பார்த்தோன்னே டேரெக்டாக சில்ட்ரன் எல்லாமே வந்து ஐட்டம்ஸை மாற்றிடுறேன் அப்படின்ட்டு ரோவாக அரேஞ்ச் பண்ணிடும். எல்லாமே இப்போ ரோவில் மாறிடுச்சா? அதாவது எதெல்லாம் 1 by 1 இருந்துச்சோ அது எல்லாமே வந்து இப்போ ரோவாக மாறிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா #3498 dp. ஓகே, டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ கலர் வந்து ஒயிட் கொடுத்தோம்னா பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்துடலாம். மார்ஜின் வந்து ஒரு 5 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் கொடுத்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டாக இருக்கட்டும். மினிமம் வித் கொடுத்துருவோம். ஸோ மினிமம் வித் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் தனித்தனியாக பாக்ஸ் கொடுத்து அது எல்லாத்துக்கும் வந்து சென்டர் கொண்டாடுற மாதிரி அலைன் ஐட்டம்ஸ். ஸோ போல்டாக ஒயிட் கலரில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃப்ளெக்ஸ். ஓகே, பேசிக் ஃப்ளெக்ஸ் டாட் பேசிக் அண்ட் கொடுத்தோம் அப்படின்னு ப்ளே
ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நம்ம ரோவாக கொடுக்க போகிறோம். இதை கொடுத்து இதை சேவ் பண்ணி பார்த்தோம். இது டிஃபால்ட்டாக ரோவில் தான் இருக்கும். ஸோ ரோல்ஸில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து அலைன்மெண்ட்டை மாற்றணும். ஸோ அலைன்மெண்ட்டை மாற்றும் போது வெர்டிக்கலாக மாற்றுறது எப்படி அப்படின்னா ஸோ டாட் எக்ஸ் காலம் வந்து எக்ஸ் டைரக்ஷனை வந்து இப்போ காலம்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுன்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ இது வந்து ரோஸாக இருக்குது. இப்போ இது வந்து காலமாக மாறி ஐட்டம்ஸ் டாப் டு பாட்டம்ல அரேஞ்ச் ஆகிடும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ வெர்டிக்கலாக ஒர்க் ஆகும். ஆலன் ஐட்டம் வந்து ஹாரிசான்டலாக ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஓகே வந்து கண்டென்ட் இது வந்து தேர்ட் ஒன்று, இது வந்து செகண்ட் ஒன்று வந்து காலம். ஓகே ஜஸ்டிஃபை சென்டர்னு கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே இதை சேவ் பண்ணிட்டு பார்த்து ஐட்டம்ஸில் குரூப் ஆகும். ஓகே குரூப் ஆகி சென்டரில் வந்துடும். ஸோ சென்டர். ஓகேவா? ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேசிங் இங்கேயும் ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து சென்டரில் வந்து குரூப் ஆகி நிற்கும். அதான் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகேவா? அடுத்து வந்து சென்டரில் வரும். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸில் மட்டும் மிடில் எல்லாமே ஈக்குவல் ஸ்பேசிங்கில் இருக்கும். ஓகேவா? டாட் ஜஸ்டிஃபை சென்டர்னு இருக்கும். ஸோ ஜஸ்டிஃபை வெட்டுவன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் லாஸ்ட் இருக்கு. ஸ்பேஸ் பிட்வீன் சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகேவா? ஸோ மூணுக்கும் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங் இங்கே சென்டரில் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் லெஃப்ட் எட்ஜ்லையும் லாஸ்ட் ஐட்டம் ரைட் எட்ஜ்லையும் ஸோ மிடில் ஐட்டம் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகேவா? வந்து டாட் ஜஸ்டிஃபை அரவுண்ட் இது ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தோம் அப்படி ஈச் ஐட்டம்க்கும் அரவுண்ட் ஈக்குவல் ஸ்பேஸ், ஒவ்வொரு ஐட்டம்க்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து வந்து நிற்கும். ஓகேவா? எட்ஜஸில் ஹாஃப் ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஒன்லி ஒன் ஐட்டம் ஆன் ஒன் சைடு. அடுத்து வந்து ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ டாட் ஜஸ்டிஃபை ஈவன்லி. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்து ஸ்பேஸ் ஈவன்லி கொடுத்து சேவ் பண்ணி பார்க்க எல்லா கேப்ஸ்லையும் கம்ப்ளீட்டாக ஈக்குவல் ஸ்பேஸிங்கோட எட்ஜஸும் ஈக்குவல் ஸ்பேஸோட வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதே ஸ்பேஸ் இங்கே, இங்கே எவ்வளோ இருக்கோ அதே ஸ்பேஸ் இங்கே, இங்கே எவ்வளோ இருக்கோ அதே ஸ்பேஸ் இங்கே. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் என்ன, அண்ட் தென் பொசிஷன் எப்படி பண்ணணும், ரோ ஆஃப் ஃப்ளோனா என்ன, செட் அண்ட் டெக்ஸ்னால் என்ன, இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 3ல வந்து இன்னும் டீட்டெயில்டாக ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும், கிரிட்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதை வச்சு இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படி வெப்சைட்ஸ் வந்து மாடலாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.